ஹே கைஸ், இன்னைக்கு நாம ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவோட 10th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில் ஹீரோயின் வரைஞ்ச புக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி அதனால லீ வந்து ஹீரோவை பிடிச்சி ஜெயிலில் போட்டான். ஹீரோயினுக்கும் ஹீரோவோட உண்மையான அடையாளம், அவன் குடும்பத்தை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். நைட்டு நம்ம அண்ணன் காவல் வீரருக்கு சரக்கு சிக்கன்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ண ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் நல்லா அழுது முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் அமைதி ஆயிட்டாங்க. அவன் அவகிட்ட சரி கிளம்பு, இனிமே இப்பெல்லாம் என்னை பார்க்க வராத, ரொம்ப ஆபத்துன்னு சொல்றான். அதுக்கு அவ அப்படின்னா நீ உயிரோட என்கிட்ட திரும்பி வருவேன்னு சத்தியம் பண்ணு, திரும்பவும் இது மாதிரி எனக்காக உன்னோட உயிரை பணைய வைக்க கூடாது, சத்தியம் பண்ணுன்னு கேட்குறா. அவனும் சரி நீ பாதுகாப்பா எனக்காக காத்துரு, கண்டிப்பா நான் வருவேன்னு சொல்றான். சரி வேற ஏதாவது சொல்லணுமான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை அவகிட்ட கொடுத்து விட்டுட்டான். அதை எடுத்துட்டு அண்ணன் கிட்ட வரும்போது கரெக்டா லீ வரான். உடனே லெட்டர் அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு இதை எப்படியாவது துறவி கிட்ட கொடுத்துருங்க, அவன் தான் கொடுத்தது, அவசரமான விஷயமா, இப்பவே கிளம்புங்கன்னு சொல்லி அவரை அனுப்பிட்டா. இன்னும் லீக்கு அந்த லெட்டர் மேட்டர் தெரியாது. இப்ப அவளை கூப்பிட்டு அவனை பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சான்னு கேக்குறான். அவளும் ஆமா, அவன் எனக்காக அவனோட குடும்பத்தை பழி வாங்குற எண்ணத்தை எல்லாத்தையுமே விட்டுருக்கான், அதை நினைக்கும் போது எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போக நீங்க அவனை விட்டு போயிட்டா நான் அவனை காப்பாத்துறேன்னு சொல்றான். அவ என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. வீட்டுக்கு போனா லேடி ஜோ வெளியவே நின்று இவ வருவாளான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க கிட்ட ஹீரோவோட உண்மையை எல்லாத்தையுமே சொல்றா. கூடவே அந்த லெட்டர் பத்தியும் சொல்ல அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. இப்ப இந்த புக்கு விஷயத்துல ஹீரோவை பிடிச்சிருக்காங்கன்னு மூத்தமைச்சருக்கு தெரிஞ்சாலே அவனை சாகடிச்சிடுவாரு, நாம என்ன பண்ண போறோம்னு ரொம்ப பயப்படுறாங்க. அங்கலி ஹீரோவை கூப்பிட்டு ஒரு டேக கொடுக்குறான், வேற ஒரு ஆள் மாதிரி காட்டுறதுக்கு போல. அவனும் நன்றி சொல்ல நான் உனக்காக இதை பண்ணல, அந்த புக்கு கடைக்காரர் வாயை திறந்துடக்கூடாது, இளவரசிக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ அம்மாவையும் தங்கச்சியையும் காட்டுறாங்க. ஹீரோ அம்மா தூங்காம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தங்கச்சி பெட்ல படுத்திருக்கா, ஆனா அவளுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. பயத்தினாலேயோ கவலையாலேயோ இல்ல, பசி புடிச்சிட்டு வந்ததுல இருந்து இவங்களுக்கு சாப்பாடு போடாம பட்னி போட்டிருக்கானுங்க. இப்ப அடுத்த நாள் ஆயிடுச்சு. நம்ம அண்ணன் அந்த லெட்டரை துறவி கிட்ட கொடுக்க கஷ்டப்பட்டு ஓடி கோயிலுக்கு வந்துட்டாரு. ஆனா உள்ள போய் பார்த்தா துறவி இல்ல. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க ஹீரோவையும் புக்கு கடைக்காரரையும் தலைநகரத்துல உள்ள காவல் நிலையத்துக்கு கூட்டு போறதுக்கு வண்டியில ஏத்துறாங்க. கோழியை கவுத்துற கூடைய வச்சு ரெண்டு பேர் முகத்தையுமே மூடிதான் கூட்டிட்டு போறாங்க. பொதுவா பெரிய தப்பு பண்ண குற்றவாளிகளை தான் இப்படி கூட்டிட்டு போவாங்களாம். ஹீரோயின் லேடி ஜோ ரெண்டு பேரும் ஹீரோவை கூட்டிட்டு போறத பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அழுகையா வருது. இப்ப வீட்டுக்கு வந்ததும் ஹீரோ பையன் வரான். அவனுக்கு இன்னும் இந்த விஷயம்லாம் தெரியாது. அவன்கிட்ட எப்பவும் மாதிரி பசியா இருக்கியா சாப்பிடலாமான்னு கேட்க அவன் துறவி வந்திருக்கிறதா சொல்றான். என்னடான்னு பார்த்தா ஹீரோவை தேடி துறவி இங்க வந்துட்டார் போல. வீட்டுக்குள்ள இருந்து வராரு. இப்ப லெட்டர் வேற நம்ம அண்ணன் கிட்ட இருக்கா. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. லெட்டர் இருந்தாவாச்சும் ஹீரோவோட அம்மாவையும் தங்கச்சியையும் காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி பண்ணலாம். ஆனா இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்காங்க. துறவி ஹீரோயின் கிட்ட லீயால ஏதாச்சும் உதவி பண்ண முடியுமான்னு கேட்கும்போது அங்க லீயை காட்டுறாங்க. ஹீரோவையும் புக்கு கடைக்காரரையும் தலைநகரத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்க போலீஸ் சீஃபா இருக்கிறது அண்ணக்காரன் தானே. அவன் இவங்களை பாக்குறான். ஆனா முகத்தை மூடி இருக்கிறதுனால ஹீரோவை அவன் இன்னும் பார்க்கல. விசாரணை பண்றதுக்கு சிறையில் அடைங்கன்னு வீரர்களுக்கு உத்தரவு கொடுக்க அவங்க ரெண்டு பேரையும் எழுத்துட்டு போறாங்க. இப்ப லீ அண்ணக்காரன் கிட்ட ஒரு புக்கை கொடுக்குறான். ஹீரோயின் எழுதின புக்கை யாரெல்லாம் வாங்கினதுன்ற டீட்டெயில்ஸ்லாம் இந்த புக்கு கடைக்காரர் நீட்டா எழுதி ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்காரு. அந்த புக்கு தான். அதை அண்ணக்காரன் வாங்கிட்டு இப்ப இதை படிக்க எனக்கு நேரம் இல்ல, வேற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு லீயை கூட்டிட்டு போய் இவங்க அப்பா அரசர கவுக்கு எழுதின லெட்டரு அதை ஹீரோ வச்சுக்கிட்டு அவன் அம்மாவையும் தங்கச்சியும் ரிலீஸ் பண்ண சொல்லி சொன்னதுன்னு எல்லா விஷயத்தையுமே இப்பதான் சொல்றான். தன்னோட அப்பா அரசர கவுக்க பார்த்தது லீக்கு கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கு. அண்ணங்காரன் தான் இளவரசி மேட்டர்ல இருந்து நாம இன்னும் வெளியில வரல, அந்த அரசரை காலி பண்ணாதான் தப்பிக்க முடியும்னு அப்பா இப்படி பண்ணாருன்னு சொல்றான். லீ இன்னுமே ஷாக்ல தான் இருக்கான். அண்ணங்காரன் அப்பா எழுதின லெட்டர் மட்டும் அரசர்கிட்ட போயிட்டா நம்ம கதை முடிஞ்சுது, நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ, நான் இங்க உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்றான். இப்போ லீ அவன் அப்பா கிட்ட போய் அரசரை காலி பண்றதுக்கு முயற்சி பண்ணீங்களான்னு கேட்டிருப்பான் போல. அவர் அதுக்கு ஏதோ ஒரு பழமொழியை சொல்றாரு, நமக்கு ஒன்றும் புரியல. ஆனா இப்போ லீ கிட்ட நீ சின்ன வயசுல இருந்தே கருணையோடையும் நேர்மையோடையும் வளர்ந்த, ஒருத்தரை உனக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்களுக்கு நீ துரோகம் பண்ணவே மாட்ட, அதனாலதான் இளவரசி விஷயத்துல நீ எனக்கு எதிராக நிறைய வேலை பார்த்தோம், உன்னை நான் மன்னிச்சு விட்டேன், இப்பதான் இளவரசி இறந்து போயிட்டால, நீயும் மனசு மாறிட்ட, உனக்கு பார்த்து வச்சிருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்குறாரு. அவனும் சரின்னு சொல்லிட்டு இனிமே நான் அவங்களை ஏமாத்த மாட்டேன்னு சொல்றான். அண்ணக்காரனும் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டான். இப்போ ஹீரோ இவங்களை வர சொன்ன இடத்துக்கு எல்லாருமே கிளம்புறாங்க. ஹீரோவோட அம்மாவையும் தங்கச்சியும் இழுத்துட்டு வந்து சரி போவோமான்னு எல்லாரும் கிளம்பும் போது ஹீரோவோட அம்மா இப்ப எங்களை எங்க இழுத்துட்டு போறீங்கன்னு கேக்குறாங்க. உன் பையனை பாக்குறதுக்குன்னு சொன்னதுதான், வரவே மாட்டேங்கிறாங்க. வீரர்கள் பிடிச்சி இழுத்தாலும் ஒரு கட்டையை பிடிச்சிக்கிட்டு என் பையனை பிடிக்கிறதுக்கு நானே வருவேனா, நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காதுடான்னு
கத்திட்டு இருக்காங்க. ஆனா வீரர்கள் பிடிச்சி கீழே இழுத்து போட்டாங்க. என்னைய கொன்னுடுங்கன்னு கத்த இந்த லீ விறுவிறுன்னு போய் நின்னுட்டு இருந்த ஒரு வீரரோட வாழை உருவி ஹீரோ தங்கச்சி கழுத்துல வச்சு வாயை மூடிட்டு ஒழுங்கா எங்க கூட வரலன்னா உன் பொண்ணு கழுத்து சீவிடுவேன்னு மிரட்டுறான். மூத்த அமைச்சருக்கு முகத்துல அப்படி ஒரு பெருமை. நம்ம கொடுத்த ஸ்பீச் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு லீயை பார்த்துட்டு நிக்கிறாரு. இப்ப ஹீரோ சொன்ன இடத்துக்கும் போயிட்டாங்க. ஆனா அவனால தான் வர முடியாது. இந்த விஷயம் லீக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவன் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேங்கிறான். நைட்டு 8 மணியை தாண்டுது. அவன் வருவான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப மணி 10 ஆயிடுச்சு. இதுக்கு மேல அவன் வருவான்ற நம்பிக்கை போயிடுச்சு. அவன் வர்றதா இருந்துச்சுன்னா வந்திருப்பான். நாம கிளம்புவோன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்ப வீட்டுல உட்காந்து அவன் ஏன் வரலன்னு டிஸ்கஷன் போகுது. அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கும், அதான் வரலன்ற மாதிரி லீ சொல்ல. ஆனா அண்ணக்காரன் அவன் அந்த லெட்டரை அரசருக்கு கொடுத்துருவானோ அப்படின்னு பயப்படுறான். அவன் அம்மாவும் தங்கச்சியும் நம்ம கிட்ட இருக்கிற வர அவன் அப்படி பண்ண மாட்டான்னு லீ சொல்ல. அப்ப நம்ம காத்திருக்க தான் செய்யணும் அப்படின்னு மூத்த அமைச்சர் சொல்றாரு. ஆனாலும் இவருக்கு இந்த முடிவுல திருப்தி இல்ல. லீ உடனே நாம வேணும்னா இன்னொன்னு பண்ணுவோம்னு ஒரு பெரிய பிளான் போட்டு கொடுக்குறான். அதுவும் ஹீரோயினோட புக்கை வச்சு. அந்த புக்கை வச்சு தானே அமைச்சருக்கும் அரசர்கிட்ட லீ அண்ணக்காரனை திட்டு வாங்க வச்சாரு. அவருக்கும் அவரோட குரூப்புக்கும் பாடம் போகட்டும்னு அந்த புக்கை வச்சு அவங்கள மாட்டி விடணும். மூத்த அமைச்சரோட லெட்டர் அரசர்கிட்ட போயிருந்துச்சுன்னா அவர் அந்த லெட்டரை வச்சு அமைச்சருக்கும் குரூப்பை காப்பாத்த பார்ப்பாரு. இதை வச்சு அரசர்கிட்ட அந்த லெட்டர் போயிச்சான்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த குரூப்காரங்களுக்கு நாம யாருன்னு காட்டலாம். ஒரே கல்ல 2 மாங்கான்னு லீ ஐடியா கொடுக்குறான். இதை கேட்டதும் அண்ணக்காரனே குஷி ஆயிட்டான். ஆமாப்பா அப்படியே பண்ணலாம். யார் யார் இந்த புக்கை வாங்கினாங்கன்னு ரெக்கார்ட் இருக்கு. அதுல நம்ம ஆளுங்களோட பேரும் இருக்கு. ஆனா அது கம்மி தான். அதை மட்டும் எடுத்து விட்டுட்டா மீதி ஃபுல்லா அந்த குரூப்காரங்க பேர் தான் அப்படின்னு சொல்றான். சரி, எந்த தப்பு பண்ணாம காரியத்தை கச்சிதமா முடிக்கணும்னு மூத்த அமைச்சர் சொல்லி மீட்டிங்கை முடிக்கிறாங்க. லீ இப்போ ஹீரோவோட அம்மாவையும் தங்கச்சியும் அழைச்சி வச்சிருக்க ரூமுக்கு போறான். ஹெட் அப்பதான் உள்ள இருந்து வெளியில வராரு. எங்க போறீங்கன்னு கேட்க அவங்க கிட்ட சில விஷயத்த கேட்கணும்னு சொல்லிட்டு உள்ள போறான். இவன் வேற அப்போதை ஹீரோயின் தங்கச்சி கழுத்துல வாழ வச்சிருப்பானா. அதனால ஹீரோவோட அம்மா இப்ப எதுக்கு வந்திருக்கன்ற மாதிரி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவன் 2 சாப்பாடு உருண்டை அவங்க முன்னாடி வச்சுட்டு எப்பவும் உஷாரா இருங்க, என் அப்பா முன்னாடி வாயை திறந்துடாதீங்க, உங்க பையனை உயிரோட நீங்க பாக்கணும்னு நினைச்சா நான் சொன்னதை மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு வெளியில போறான். ஹெட் இன்னும் வெளியில தான் நிக்கிறாரு. என்னாச்சு, ஏதாச்சும் பேசினாங்களான்னு கேட்க அவங்க வாயை திறக்கிற மாதிரியே இல்லைன்னு லீ சொல்றான். இன்னும் 4 நாள் பட்னியா கிடந்தா வாயை திறப்பாங்கன்னு சொல்ல இவன் தான் சாப்பாடு கொடுத்துட்டானே. ஆனா ஹீரோவோட அம்மா அதை சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. பொண்ணையும் சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் சின்ன பொண்ணு தானே, டப்புன்னு உருண்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஏண்டி உனக்கு வெக்கமாவே இல்லையா? நம்ம குடும்பத்தை நாசமாக்கணவங்க சோறு, அதை போய் சாப்பிடுற அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டாங்க. நாமளே அடிமையா இருக்கிறவங்க நம்ம என்ன செய்ய முடியும்னு சொல்ல உன் அண்ணனை இவனுக்கு எப்ப வேணாலும் சாகடிப்பாங்க, கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படின்னு அழுகுறாங்க. அந்த பொண்ணுக்கும் பயம்தான். கல்யாணம் முடியாமலும் இழுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கே நான் அழ முடியாம உட்காந்துருக்கேன். என் அண்ணனை நினைச்சு எனக்கு பயமா இருக்காதா அப்படின்னு அவளும் அழுகுறா. அங்க ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஜெயில உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க லீ வந்து இவனை தனியா கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசுறான். இப்ப அந்த லெட்டர் மட்டும் லீக்கு தெரிஞ்சிச்சுல்ல, அது இப்போ உன்கிட்ட தான் இருக்கான்னு கேக்குறான். லீ ஒன்னும் அதை எடுத்துட்டு போய் அவன் அப்பா கிட்ட குடுக்கறதுக்காகலாம் கேட்கல. இதையும் ஹீரோயினுக்காக தான் பண்றான். இப்ப விசாரணை பண்ணும்போது அந்த லெட்டர் கிடைச்சிருச்சுன்னா ஹீரோவோட அடையாளம் வெளியே வந்துடும். ஹீரோயினுக்கு தான் ஆபத்து. அதான் பதறான். ஹீரோவும் லெட்டர் இப்ப என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு உன் அப்பா அரசரை பதவி விலக வைக்கிறாரோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, நான் என் அம்மாவையும் தங்கச்சியும் காப்பாத்தணும்னு சொல்றான். லீக்கு எப்பவுமே ஹீரோவோட வார்த்தை மேல நம்பிக்கை உண்டு. அதனால இப்பவும் நம்புறான். நீ அந்த லெட்டரை வச்சு லூசுத்தனமா பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணா உன் அம்மாவையும் தங்கச்சியையும் காப்பாத்துறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன்னு சொல்றான். என்ன வழின்னா நமக்கு காட்டல. இப்ப அடுத்த நாள் ஹீரோயினோட புக்கை யார் யார் வாங்கினதுன்னு புக்கு கடைக்காரர் ரெக்கார்ட் போட்டிருந்தாருல, அந்த கணக்கு புக்கு கடைக்காரரை வச்சே புதுசா போட வைக்கிறாங்க. அண்ணங்காரன் தான் இந்த வேலையை பாக்குறது. இவங்களோட ரெட் கலர் குரூப்ல சம்பந்தப்பட்டவங்களோட பேரெல்லாம் எடுத்துட்டு மீதியை காப்பி பண்ண சொல்லி புக்கு கடைக்காரர்கிட்ட சொல்றான். அவரும் எழுதி கொடுத்துட்டாரு. அதை அரசவையில வச்சு அரசர் முன்னாடி அண்ணங்காரன் வாசிச்சு காட்டுறான். எல்லாமே அந்த பக்கம் உள்ள குரூப் பேரா இருக்கு. அரசருக்கு சப்போர்ட்டும் அந்த குரூப்ல இருந்து தானே. அதனால அவர் தலையை புடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. இதுல வேற ஒரு இளவரசரோட பேரும் இருக்கான். இளவரசர் அந்த அரசரோட மருமகன். அந்த இளவரசருக்கு வேற கடுமையா தண்டனை கொடுக்கணும்னு அமைச்சர்கள் எல்லாரும் கோரஸ் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அரசர் ஒரு மாதிரி மூத்த அமைச்சரை பாக்குறாரு. இந்த வாட்டி நீ ஜெயிச்சிட்டியான்ற மாதிரி. இப்ப கேஸ் பெருசாயிடுச்சுன்னா அதை சிபிஐக்கு மாத்துற மாதிரி இப்ப அரசர் இந்த புக்கு கேஸ ராயல் இன்வெஸ்டிகேஷனுக்கு மாத்துறாரு. புக்ல இருக்கிறத வச்சுலாம் நம்ப முடியாது, நானே நேர்ல அந்த குற்றவாளிகளை விசாரணை பண்ணணும்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்டாரு. இப்ப இவர் பேக் வாங்குறத பார்த்து அப்ப அந்த லெட்டர் இன்னும் இவர் கைக்கு போல அப்படின்றத மூத்த அமைச்சர் முடிவு பண்றாரு. இப்ப கேஸ் அரசருக்கு கீழே போனதுனால இனிமே இதை விசாரிக்கிறது அமைச்சர் கிம் தான். ஏன்னா அவர் தான் இப்போ இடது டிஃபென்ஸ் மினிஸ்டர். அதனால கைதிங்க வாயை திறக்காம பாத்துக்கணும்னு மூத்த அமைச்சர் சொல்ல தம்பி அங்கதான் இருக்கான் பார்த்து பண்ண அண்ணங்காரன் சொல்றான். லீய ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க அரசர் இந்த புக்கு மேட்டர் அமைச்சர் கிம் தானே ஸ்டார்ட் பண்ணது. இப்ப கடைசியில இவங்க பக்கமே அது திரும்பிடுச்சு. அதனால அரசர் கோர்ட் லேடி கிம் கிட்ட அவரை திட்டிக்கிட்டே இருக்காரு. இப்ப அந்த கணக்கு புக்ல தானே பிரச்சனை,
புடிச்சு வச்சிருக்க கைதிகளை கொன்னுட்டு அந்த புக்கே ஃபேக்னு சொல்லிடலாமேன்னு அரசர் நினைச்சிட்டாரு. அவரோட தளபதியை கூப்பிட்டு கைதிங்களை நம்ம இடத்துக்கு மாத்தினதுமே கொன்னுடுன்னு ஆர்டர் கொடுக்குறாரு. அப்போ கோர்ட் லேடி கிம் கொலை பண்ணா இதை விட பெரிய பிரச்சனை தான் வரும், தற்கொலை மாதிரி பண்ணிடலாம்னு சொல்ல சரி அதுதான் கரெக்டுன்னு தளபதி கிட்டேயும் சொல்லிடுறாரு. இப்போ கோர்ட் லேடி கிம் வெளியில வந்து அமைச்சர் கிம்க்கு சரியான திட்டு, உன் பேச்சை கேட்டதுக்கு நல்லா செஞ்சுட்ட, இந்த விஷயத்துல இளவரசருக்கு ஏதாச்சும் ஆச்சு உன் கதை முடிஞ்சதுன்னு திட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அண்ணன் லீயோட வீட்டுக்கு வெளியில நின்று லீ எப்போ வருவான்னு காத்திருந்து அவன் வரும்போது ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டு அவனை இந்த பக்கமா கூப்பிடுறாரு. இப்ப அவன் கிட்ட ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்டையும் லேடி ஜோ கிட்டையும் எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அதுலயும் குறிப்பா அந்த கணக்கு புக்கு மூத்த அமைச்சர் அவரோட குரூப்ல உள்ளவங்களோட பேரெல்லாம் எடுத்துட்டு அந்த புக்கை கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு செம்மையா ஒரு ஐடியா வருது. அப்ப அந்த ஒரிஜினல் புக்கை நாம எடுத்துட்டு போய் கொடுத்தா மூத்த அமைச்சரோட குரூப்பை மாற்ற மாதிரி வரும், அப்போ இந்த விஷயத்த அவங்க ஒன்றும் இல்லாம ஆக்க பார்ப்பாங்க, ஹீரோவையும் காப்பாத்திடலான்னு சொல்றா. ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த கணக்கு புக்கு அது வேணும்ல. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், புடிச்சிட்டு வந்த குற்றவாளிகள்ல ஹீரோ இருக்கான்னு இன்னும் மூத்த அமைச்சருக்கு தெரியாது, தெரிஞ்சா உள்ள வச்சே ஹீரோ கதையை முடிச்சிடுவாங்க. அதை நினைச்சு வேற ரொம்ப பயப்படுறாங்க. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோவையும் புக்கு கடைக்காரரையும் அரசரோட வீரர்கள் கூட்டிட்டு போறாங்க. அதாவது சிபிஐக்கு மாத்திர மாதிரி. இப்ப லீ அன்னைக்காரன் கணக்கு புக்கை தப்பா தானே ரெடி பண்ணா, அந்த விஷயம் வெளியே வரக்கூடாதுன்னு குற்றவாளிகளை உள்ள வச்சே போட்டு தள்ளிடணும் லீட்ட சொல்றான். ஆனா இப்ப அவங்க சிபிஐக்கு கீழே போனதுனால அவ்வளோ ஈஸியாலாம் உள்ள நுழைஞ்சு வேலை பார்க்க முடியாது. லீ இதை காரணமா சொல்லி இந்த விஷயத்த என்கிட்ட விடுங்க, குற்றவாளிங்க கிட்ட பேசுறதுக்கு மட்டும் அனுமதி வாங்கிட்டாங்க, நம்மளோட தலையீடு இல்லாமலேயே நான் இந்த விஷயத்த முடிக்கிறேன்னு சொல்லி அனுமதி வாங்கி ஹீரோவையும் பாக்குறான். செல்லுல தான் புக்கு கடைக்காரர் அசந்து தூங்கிட்டு இருக்காரு. லீ ஹீரோ கிட்ட அமைதியா அந்த புக்கு கடைக்காரரை கொன்னுரு, அவன் மட்டும் வாயை திறந்தா இளவரசி மாட்டிப்பாங்கன்னு சொல்றான். ஆனா ஹீரோ தான் நல்லவனாச்சே, எப்படி ஒருத்தரை சாகடிப்பான், வாயை திறக்க மாட்டாரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். உன் அம்மாவையும் தங்கச்சியும் காப்பாத்துறதுக்கு நான் சொல்றது கேட்பேன்னு தானே சொன்னேன், ஒழுங்கா அந்த ஆளை நைட்டுக்குள்ள கொன்னுருன்னு சொல்ல ஹீரோ புக்கு கடைக்காரரையே பார்த்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறான். அங்க ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்துறதுக்கு அந்த உண்மையான கணக்கு புக்கு நமக்கு வேணும்னு சொல்றா. லீ அண்ணங்காரன் தானே இந்த கேஸை பார்த்தது, அதனால அவன் வீட்டுல தான் இருக்கும்னு கெஸ் பண்றாங்க. இப்ப அதை நாம எடுக்கணும்னு சொல்ல அண்ணனும் நான் எப்படியாவது எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்ல இல்ல நானும் கூட வருவேன்னு ஹீரோயின் சொல்றா. ஏன்னா அவளுக்கு தான் அந்த வீடு நல்லா தெரியும், லேடி ஜோக்கும் தெரியும், ஆனா அவங்களால வீடு புகுந்து திருட முடியாது, அதனால ஹீரோயின் போறேன்றா. லேடி ஜோ எப்படி விடுவாங்க, நீங்க போகவே போக கூடாது, நான் வேணும்னா சின்ன முதலாளி கிட்ட அதான் லீ கிட்ட உதவி கேட்போமான்னு சொல்றாங்க. ஆனா அவன்கிட்ட உதவி கேட்கறதுக்கு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நாமளே களத்துல இறங்கிடலான்னு சொல்றா. அங்க ஹீரோ லீ புக்கு கடைக்காரரை சாகடிக்க சொன்னதை பத்தி யோசிச்சுட்டு என்ன பண்ணலான்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ முகமூடி போட்ட ஒரு ஆளு அவங்க செல்ல திறக்க ட்ரை பண்றான். ஹீரோ இதை பார்த்துட்டு புக்கு கடைக்காரரை அலர்ட் பண்ணிட்டு கதவை போய் இழுத்து பிடிச்சிக்கிறான். ஆனா அந்த கதவு வெளிப்பக்கமா திறக்கிற மாதிரி இருக்கு, அதனால தாக்கு பிடிக்க முடியல. அந்த முகமூடி போட்ட ஆளு கதவை திறந்துட்டு உள்ள வந்துட்டான். ஹீரோ அவன் கூட போராடுறான், ஆனா கை கட்டி இருக்கிறதுனால ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப அந்த முகமூடி போட்டவன் புக்கு கடைக்காரர் கழுத்தை ஒரே திருக்கி சாகடிச்சிட்டான். அடுத்து ஹீரோவையும் பிடிச்சி பின்னாடி கூடி கழுத்தை நெரிக்க ஹீரோ முட்டியை வச்சு இடிச்சா அந்த ஆளை தள்ளிட்டான். ஆனாலும் அந்த ஆளு ஹீரோவை கீழே தள்ளி மேல உட்காந்துட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி நெரிச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த ஆள் ஒரு மாதிரி கண்ணை சொல்லிக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த முகமூடி போட்ட ஆளு தளபதி தான் ஆல்ரெடி ஹீரோவை பார்த்துருப்பார்ல. எப்படின்னா ஒரு வாட்டி ஹீரோயினை காப்பாற்றும் போது லீக்கு ரொம்ப அடிபட்டப்போ ஹீரோவும் ஹீரோயினும் தானே காப்பாற்றி கூட்டிட்டு போனாங்க, அப்ப இவர் பார்த்துருப்பாரு. அதை யோசிச்சுட்டே இருக்கும்போது லீ வாளோட உள்ள வரான். இவன் எப்படி வந்தான்னு தெரியல, புக்கு கடைக்காரரை சாகடிக்க வந்தானா என்னவோ, ஆனா நல்லாதான் போச்சு, தளபதியை துரத்தி ஹீரோவை காப்பாத்தி விட்டுட்டான். இப்ப இங்க இருந்து போன தளபதி அரசர்கிட்ட நடந்ததை சொல்ல இளவரசியை கடத்தினவனும் மூத்த அமைச்சரோட பையனும் கூட்டாளியா குற்றவாளியா கூட்டிட்டு வந்தது இளவரசியை கடத்தினவனான்னு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பாக்குறாரு. பார்த்துட்டு தளபதிய ஜமால் புக்கு போய் வேற ஏதாவது விஷயம் தெரிய வருதான்னு விசாரிச்சுட்டு வர சொல்றாரு. அங்க லீவோட வீட்டுல அவன் போய் மூத்த அமைச்சர்கிட்டையும் அண்ணக்காரங்கிட்டையும் புக்கு கடைக்காரரை சாகடிச்சதை பத்தி சொல்றான். இவங்களுக்கு அரசர் மேலதான் ஒரே சந்தேகம், ப்ளூ கலர் குரூப்பை காப்பாத்துறதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறாங்க. இப்ப அண்ணக்காரன் ஏன் 2 பேரையுமே சாகடிக்க விட்டுருக்க வேண்டியதானே, எதுக்கு ஒருத்தனை காப்பாத்துனன்னு கேட்க மூத்த அமைச்சரும் லீ என்ன பதில் சொல்லுவான்னு பார்த்துட்டு இருக்காரு. லீ சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு சொல்லி சமாளிக்க மூத்த அமைச்சரே புக்கு கடைக்காரனுக்கு தானே கணக்கு புக் பத்திலாம் தெரியும், புக்கு எழுதினவனால ஒன்றும் பிரச்சனை வராது, சரி போய் தூங்குங்கன்னு 2 பேரையும் அனுப்பிட்டாரு. இப்ப அடுத்த நாள் அரசவையில அரசர் தானே புக்கு கடைக்காரர் க்ளோஸ் பண்ணுது, ஆனா அரசவையில கொலகார அப்படி உள்ள வந்து குற்றவாளியை சாகடிக்கிறவரை நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு ரொம்ப கூவுறாரு. மூத்த அமைச்சர் சைடா பாக்குறாரு, உருட்டுடா உருட்டுன்ற மாதிரி. இப்ப அரசர்கிட்ட அதிகாரிகளை குறை சொல்றதுக்கு பதிலா யார் அந்த குற்றவாளின்னு கண்டுபிடிக்கணும், குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஆனா யார் ஏவி விட்டுருப்பாங்கன்னு கணிக்க முடியும்,
புக்கு கடைக்காரரோட இறப்பால யாருக்கு நன்மையோ அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு அப்படியே ப்ளூ சட்டை அமைச்சர்களை பார்க்குறாரு. குறிப்பா அமைச்சர் கிம்ம கணக்கு புக்ல பேர் இருக்கவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்க, அவங்கள விசாரிச்சா எல்லாமே வெளியே வரும்னு சொல்ல அரசர் உடனே என்ன பண்ணாலும் இவன் வந்து காரியத்தை கெடுத்துறானேன்னு கடுப்பாகி ஃபர்ஸ்ட் அந்த குற்றவாளியை விசாரணை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னு பார்க்கணும்னு ஃபர்ஸ்ட் விசாரணைக்கு தயார் பண்ணுங்கன்னு ஆர்டர் கொடுக்குறாரு. அரசர் தளபதியை ஏவி விட்டது வேற யாருக்குமே தெரியாது. கோர்ட் லேடி கிம்முக்கு கூட அரசர் சொல்லல. அமைச்சர் கிம்மும் அவரோட சைட்ல விசாரிச்சு நம்ம சைட்ல யாரும் இதை பண்ணல, ஒருவேளை அரசர்னு கோர்ட் லேடி கிம் கிட்ட சொல்ல அவங்க டென்ஷனா அது எப்படி நீ அரசர் சந்தேகப்படுவ, முதல்ல அந்த மூத்த அமைச்சரை தடுக்க ஏதாவது வழியை கண்டுபிடின்னு திட்டி விட்டுறாங்க. சரி நான் குற்றவாளி கிட்ட போய் விசாரிக்கிறேன்னு ஜெயிலுக்கு போறாரு. இவருமே இப்பதான் குற்றவாளியை பாக்குறாரு. ஹீரோ தானே, அவனை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. எங்கேயாவது போய் நல்லா வாழ்வீங்கன்னு பார்த்தா இப்படி வந்து கிடக்குற, சரி நேத்து வந்த கொலைக்காரனை பாத்தியா இல்லையான்னு கேக்குறாரு. ஹீரோவும் முகத்தை மூடி இருந்ததுனால எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு மூத்த அமைச்சர் இன்னும் குற்றவாளி ஹீரோ தான்லாம் பார்க்கல, விசாரணைக்கு கூட்டிட்டு போறவரை என் முகத்தை அவர் பார்க்காம இருக்க உதவி பண்ணுங்கன்னு கேக்குறான். அவர் வேற இப்பதான் மூத்த பையனோட உள்ள வந்துட்டு இருக்காரு. கரெக்டா அமைச்சர் கிம் அவங்க உள்ள வர்றதுக்குள்ள தடுத்து நிறுத்தி யாரும் குற்றவாளியை பார்க்க கூடாதுன்னு அரசரோட உத்தரவு அப்படின்னு பேசி அனுப்பிட்டாரு. இப்ப தளபதியை காட்டுறாங்க. அரசர் அவரை ஜமால்பூருக்கு போய் ஹீரோவோட வீட்டு பக்கத்துல விசாரிக்க சொன்னாரா. அங்க போகும்போது வீட்டுல பையன் மட்டும்தான் இருக்கான். அவன் கிட்ட வீட்டுல பெரியவங்க எங்க, நீ மட்டும்தான் தனியா இருக்கியா, உனக்கு ஒரு அம்மா இருக்காமே அப்படிலாம் கேட்க அந்த குட்டி ஒண்ணுமே சொல்லாம அமைதியா நிக்கிறான். அப்போ மீதி எல்லாருமே எங்கன்னு பார்த்தா கணக்கு புக்கை எடுக்கிறதுக்கு நைட்டோட நைட்டா கிளம்பி போயிட்டாங்க. நம்ம அண்ணனும் ஹீரோயினும் முகத்தெல்லாம் மூடி வீட்டுக்குள்ள எகிரி குதிக்கிறதுக்கு ரெடியா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணன் குனிஞ்சிக்க ஹீரோயின் அவர் மேலே ஏறி உள்ள எகிரி குதிச்சிட்டா. அடுத்து நம்ம அண்ணன் குதிக்கிறதுக்கு முன்னாடி லேடிஜோ என்ன ஆனாலும் இளவரசியை காப்பாற்றணும், உன்னை மட்டும்தான் நான் நம்பி இருக்கேன்னு கையை பிடிக்கிறாங்க. அவர் இதான் சான்ஸ்ன்னு அவங்கள கட்டி பிடிச்சிட்டாரு. என்னையா பண்றேன்னு கேட்கும்போது எனர்ஜி ஏத்துறேன்னு சொல்லிட்டு சோவரேற பாக்குறாரு, ஆனா முடியல. அப்புறம் லேடி ஜோவை குனிய வச்சு எகிரி குதிச்சிட்டாரு. வீட்டுக்குள்ள ஃபுல்லா காவல்காரங்க ரவுண்ட்ஸ்ல வந்துட்டே தான் இருக்காங்க. இவங்க மெதுவா அவங்க கண்ணில் படாம முன்னேறி போக இப்ப நம்ம அண்ணன் கொஞ்சம் தயங்கும் போது ஹீரோயின் குடுகுடுன்னு முன்னாடி போயிட்டா. அவளுக்கு தான் இந்த வீடு ஃபுல்லா தெரியும்ல. லீ அண்ணன்காரன் பில்டிங் பக்கத்துல போகும்போது ஆல்ரெடி முகமூடி போட்ட ஒருத்தன் அந்த ரூம்குள்ள இருந்து வெளியில வரான். யாரான்னு பார்த்தா நம்ம லீ தான். இவன் ஹீரோயினையும் பார்த்துட்டான். அவ கண்ணு மட்டும்தான் தெரியுது, ஆனாலும் அவனுக்கு தெரியாதா என்ன. அவ அண்ணக்காரன் ரூம்குள்ள போறத பார்த்து தடுக்கவும் முடியாம நிக்கிறான். இப்ப உள்ள போன ஹீரோயின் ரூம்ல மெதுவா தேட ஆரம்பிக்கிறா. லீ அண்ணக்காரன் தண்ணியை போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். தேடிட்டு இருக்கேன்னு சரக்கு பாட்டில தள்ளி விட்டுட அப்படியே உருண்டு போகுது. ஆனா அந்த சத்தத்துக்கு அவன் எந்திரிக்கல. ஆனா ஹீரோயின் அந்த புக்கு கிடைக்காம ரொம்ப நேரம் தேடினதுல அவன் கொஞ்ச நேரத்துல லைட்டா கண்ணு முடிச்சு பாக்குறான். யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. ஒய்ஃபான்னு நல்லா கண்ணை திறந்து பார்க்க முகமூடி போட்டிருக்கிறத பார்த்து திருடன் திருடன் கத்த ஆரம்பிச்சிட்டான். அவன் தலையிலே சரக்கு பாட்டில உடைச்சிட்டு திடுன்னு வெளியே ஓடி வந்துட்டா. வீரர்கள் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கும்போது நம்ம அண்ணன் ஒரு கதவு பக்கத்துல நின்று இங்க இங்கன்னு கூப்பிடுறாரு. உடனே அங்க போய் ஒளிஞ்சிக்க ஹெட்டும் வேற ஆட்களோடு தேடிட்டு இருக்காரு. அவருக்கு மூளை கொஞ்சம் அதிகம். ஹீரோயினும் அண்ணனும் ஒளிஞ்சிட்டு இருக்க ரூம் கிட்ட மெதுவா வந்து சந்தேகத்தோட வாழை எடுத்துட்டு அப்படியே கிட்ட வர்றாரு. உள்ள இவங்க 2 பேரும் சத்தம் போடாம நிக்கிறாங்க. அந்த ரூம்ல வேற அடுப்பு இருக்கு, அதுல சுட சுட கங்கும் இருக்கு. ஹெட் கரெக்டா கதவை திறக்க அந்த கங்க மூஞ்சிலே வீசிட்டு 2 பேரும் ஓடிட்டாங்க. ஆனா கொஞ்ச தூரம் போறதுக்குள்ளேயே 2 சைடும் வீரர்கள் வந்து மடக்கிட்டாங்க. எப்படிடா தப்பிக்கிறது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம லீவ் வந்துட்டான். ஹீரோயினுக்கு ஒன்னா சும்மா இருப்பானா, வீரர்கள் கூட சண்டை போட்டு அவங்க 2 பேரையும் ஓட சொல்லிட்டான். அவங்க எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. ஆனா லீ மாட்டிப்பான் போல. எஸ்கேப் ஆகி போலான்னு பார்க்கும்போது குறுக்க ஹெட் வந்துட்டாரு. லீ இன்னும் முகமூடி போட்டு தான் இருக்கான். ஆனாலும் ஹெட் ஒரு மாதிரி சந்தேகத்தோட தான் பாக்குறாரு. இப்ப ஹெட்டையும் அடிச்சு தள்ளி விட்டுட்டு லீ ஓடிட்டான். ஆனா ஹெட்டுக்கு அது லீ தானான்னு ரொம்ப சந்தேகம். உடனே அவன் ரூமுக்கு போறாரு. பார்த்தா அவன் பெட்ல தூங்குற மாதிரி படுத்து கிடக்குறான். விறுவிறுன்னு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்தி படுத்துட்டான் போல. பக்கத்துல சரக்கு பாட்டிலும் வச்சிருக்கான். ரொம்ப சரக்கு அடிச்சதுனால வெளியே சத்தம் கேட்டது எனக்கு கேட்கல, என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்கறான். அவருக்கு சந்தேகம் போயிட்டு இப்ப அவர் போனதும் லீ பெட்டுக்கு கீழே இருந்து ஒரு புக் எடுக்கிறான். அது கணக்கு புக்கு தான். லீ ஹெல்ப் பண்ணதை ஹீரோயினும் நம்ம அண்ணனும் லேடி ஜோ கிட்ட சொல்ல அவங்க இருந்துட்டு ஹீரோயினை எப்பவுமே லீ கூட தான் போக சொல்லுவாங்க. இப்பவும் நீங்க இப்போ சின்ன முதலாளி கூட சேர்ந்துட்டா ஹீரோவை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்ல நம்ம அண்ணன் பொங்குறாரு. அது எப்படி, அப்ப நம்ம பழகின பழக்கம்லாம் அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவுல ஹீரோயின் வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை, முதல்ல நம்ம இந்த லெட்டரை கொடுத்து கணக்கு புக்கை வாங்குவோம், ஹீரோவோட உயிரை காப்பாத்துவோம், அதுக்கப்புறம் அவனோட அம்மாவையும் தங்கச்சியையும் காப்பாத்துறதுக்கு வழி கண்டுபிடிப்போம்னு முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க. இங்க இருந்து அங்க போகவே காலையில ஆயிடுச்சு. இவங்க எல்லாரும் வீட்டுக்கு போனதுமே ஹீரோவோட பையன் நேத்து ஒருத்தர் வந்து நம்ம வீட்டை வேவு பார்த்தாருன்னு சொல்றான்.
அப்படியே ஒரு வித்தியாசமான புக்கு நம்ம வீட்டில் இருக்குன்னு சொல்றான். வேகமா போய் பார்க்கறாங்க. பார்த்தா கணக்கு புக்கு தான். லீ வந்து வச்சுட்டு போயிருக்கான் போல. ஹீரோயின்காக என்னெல்லாம் பண்றான் பாருங்களேன். அந்த புக்கை படிச்சு பார்க்கும்போது அதுல மூத்த அமைச்சரோட ஒய்ஃப் பேரும் இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப கண்டிப்பா இதை வச்சு ஹீரோவை காப்பாத்திடலான்னு திரும்பவும் தலைநகரத்துக்கு கிளம்புறாங்க. அங்க மூத்த அமைச்சர் வீட்டுல நேத்து நைட் யார் வீட்டுக்குள்ள வந்திருப்பான்னு டிஸ்கஷன் போகுது. அண்ணக்காரனுக்கு ஹீரோ ஜெயில இருக்கிறது தெரியாதுல்ல, அவனா இருக்குமோன்னு சந்தேகப்படுறான். ஆனா இந்த லீ இவங்களை நல்லா குழப்பி விடுறதுக்கு அமைச்சர் கிம்மோட ஆளாதான் இருக்கும் சொல்ல, அண்ணக்காரனும் ஆமாப்பா அவனாதான் இருக்கும்னு சொல்ல மூத்த அமைச்சர் யோசிக்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோயின் கணக்கு புக்கை எடுத்துட்டு கிளம்புனவ அமைச்சர் கிம்மை பாக்குறதுக்கு அவரோட ரூம்குள்ள ஒளிஞ்சு நிக்கிறா. அவர் உள்ள வந்ததும் அவ முகமுடிய கலட்ட அவர் இளவரசியும் ஷாக் ஆகுறாரு. ஹீரோயின் கணக்கு புக்கை கொடுத்து இது உண்மையான புக்கு, இதுல மூத்த அமைச்சரோட மனைவி பேர் மட்டும் இல்லாம அவங்க குரூப்ல உள்ளவங்க நிறைய பேர் இருக்கு, இதை நீங்க ஆதாரமா கொடுத்தா மூத்த அமைச்சரும் அவரோட முதல் பையனும் நல்லா மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு வேண்டுகோள் இருக்குன்னு சொல்றா. அது என்னன்னு காட்டல. அமைச்சர் கிம் அரசரோட அறையில வச்சு இந்த கணக்கு புக்கை அவர்கிட்ட கொடுக்குறாரு. அரசர் அதை வாங்கி பார்த்துட்டு இப்ப இந்த புக்கு இருக்குன்னு சொல்லும் போது அந்த குரூப்ல உள்ளவங்க இதை மறைக்கிறதுக்கு வேற ஏதாவது பண்றோம்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல இவங்க என்ன கேட்க போறாங்கன்னா, ஹீரோவோட குடும்பம் தேச துரோகம் பண்ணிட்டதா சொல்லி அவங்களோட தரத்தை ராயல் ஃபேமிலியில இருந்து அடிமைகள்னு ஆக்குனாங்கல்ல, அந்த ரேங்கை திரும்ப தரணும்னு கேட்க போறாங்களாம். இதை ஹீரோ என்ன கேட்க சொல்லி அமைச்சர் கிம் கிட்ட சொல்லியிருக்கா. அந்த தேச துரோகத்துல ஹீரோவோட குடும்பம் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேரை சாகடிச்சிருக்காங்க. ஆனா அந்த குடும்பத்துல உள்ளவங்க யாருமே உயிரோட இல்லையா. கடைசியா இருக்கிறது ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சியும் தான். அவங்க 2 பேருக்கும் ரேங்க் கொடுத்து நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு டென்ஷன் ஆகி தயவு செஞ்சு வெளியே போங்கடான்னு தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு. ஹீரோ உயிரோட இருக்கிறத அமைச்சர் கிம்முக்கு தெரியும்ல. அவர் இப்போ 2 செகண்ட் அமைதியா இருந்துட்டு ஹீரோ உயிரோட இருக்கிறத சொல்லிடுறாரு. அந்த ரூம்ல தான் கோர்ட் லேடி கிம் தளபதி எல்லாரும் இருக்காங்க. அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. அரசர் ஷாக்கா என்ன சொல்ற, இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கேட்கும்போது ஹீரோ ஜெயில இருக்கிறதையும் சொல்றாரு. ஒரே ஷாக்கு மேல ஷாக்கா இருக்கு. வெளியில போங்கன்னு எல்லாரையுமே அரசர் அனுப்பிவிட இப்ப கோர்ட் லேடி கிம் வெளியில வந்து அமைச்சர் கிம் கிட்ட எதுக்கு நீ இதெல்லாம் என்கிட்ட இவ்வளவு நாளா சொல்லல, இது மட்டும் தானே வேற ஏதாவது மறைக்கிறியா, அப்படி மறைக்கிறன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு உன்னை காலி பண்ணிடுவேன்னு சொல்ல இளவரசி உயிரோட இருக்கிறது இவருக்கு மட்டும் தானே தெரியும். பயந்து போய் அதையும் சொல்லிட்டாரு. கோர்ட் லேடி கிம்க்கு ரொம்ப பயமாயிட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த அரசர்கிட்ட இருந்து மறைச்சா என்ன ஆகும், கொன்றுவாரா. இப்ப என்ன பண்ணன்னு தெரியாம அப்ப அந்த பொய்யை உண்மையாக்கிடுவோம், நீ இளவரசியை கொன்றுன்னு அமைச்சர் கிம் கிட்ட சொல்றாங்க. அவர் யோசிச்சுட்டே நிக்கிறாரு. நீ பண்ணிதான் ஆகணும், நீ உயிரோட இருக்கணும்னா நான் சொல்றதை செய்யின்னு சொல்ல சரி பண்றேன்னு சொல்லிடுறாரு. அங்க அரசர் ஹீரோ யாருன்னு தெரிஞ்ச ஷாக்ல உட்காந்துட்டு இருக்கும்போது தளபதி வேற இளவரசியும் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல இளவரசியமா அப்படின்னு யோசிச்சவரு ஃபர்ஸ்ட் விசாரணை மன்றத்தை திறக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அரசரோட தலைமையில குற்றவாளியை டார்ச்சர் பண்ணி விசாரிப்பாங்க. அதுதான் விசாரணை மன்றம். இப்ப அதுக்கு எல்லாமே ரெடி பண்றாங்க. சூடு வைக்கிறதுக்கு கம்மி நெருப்புல காஞ்சிட்டு இருக்கு. டார்ச்சர் பண்றதுக்கு ஆயுதம் ரெடியா இருக்கு. ஒரு சேரையும் வச்சிருக்காங்க. அதுலதான் ஹீரோவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்ப எல்லாருமே அங்க அசம்பிள் ஆயிட்டாங்க. மூத்த அமைச்சர், அவரோட மூத்த பையன் அமைச்சர் கிம், மித்த அமைச்சர்கள்னு எல்லாருமே நிக்கிறாங்க. அரசர் வராருன்னு அறிவிப்பு வருது. அவரும் வந்து உட்கார்றாரு. மூத்த அமைச்சரையும் அமைச்சர் கிம்மையும் பார்த்துட்டு சேர்ல உட்காந்துட்டு குற்றவாளியை கூட்டிட்டு வாங்கன்னு அறிவிக்கிறாரு. இந்த மூத்த அமைச்சருக்கு குற்றவாளி ஹீரோன்னு தெரியாது. அந்த உண்மையான கணக்கு புக்கு அரசர்கிட்ட போனதும் தெரியாது. அமைச்சர் கிம் எகத்தாளமா பார்த்து சிரிக்கிறாரு. ஸ்லோ மோஷன்ல ஹீரோவை கூட்டிட்டு வராங்க. இன்னும் அவனை காட்டல, கூடையை கவுத்தி தான் கூட்டிட்டு வராங்க. இப்ப ஹீரோவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு முகத்துல மாட்டி இந்த கூடையை கலட்ட மூத்த அமைச்சருக்கு ரொம்ப ஷாக்கு. அவனும் அப்படியே நிமிர்ந்து பாக்குறான். மூத்த அமைச்சரோட எக்ஸ்பிரஷனை பார்த்து அரசருக்கு உள்ளுக்குள்ள ஒரே சந்தோஷம். மூத்த அமைச்சர் ஹீரோவை ஷாக்கா பாக்குறதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த தடவை அமைச்சர் கிம்மோட சைடு தான் ஜெயிச்ச மாதிரி போயிட்டு இருக்கு. இதை எப்படி மூத்த அமைச்சர் முறியடிக்கிறாருன்றத வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.